வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு மற்றும் காப்புறுதி குறித்து தெளிவுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாளாந்த விபத்துகளை தடுப்பதன் மூலம் பிரஜைகளின் வீதி பாதுகாப்பு குறித்த அறிவு மற்றும் மனப்பான்மை வளர்க்கும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வீதி பாதுகாப்பு மற்றும் காப்புறுதி குறித்து பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் 2 திட்டங்கள் நேற்று ருகுணு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் மண்டபத்திலும் மாத்தறை கடற்கரை பூங்காவிற்கு அருகிலும் நடைபெற்றன. இலங்கை போலீசாரின் பங்கேற்புடன் வீதி பாதுகாப்பு குறித்த கண்காட்சி மாத்தறை கடற்கரை பூங்காவிற்கு அருகில் நடைபெற்றது. மாத்தறை கல்வி வலயத்தைச் சேர்ந்த சுமார் 1300 பாடசாலை மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகளை நெறிமுறையாக பயன்படுத்துவதற்கு பாடசாலை மாணவர்களை இன்று முதலே பழக்கப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வீதி ஒழுங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், விபத்துக்களை தடுக்கவும், அதற்காக பொறுப்புடன் செயல்படவும், பாடசாலை பாதுகாப்பு வட்டங்களை வலுப்படுத்தவும் இந்த திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கதிர்காம எசல மகோற்சவத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினால் சமூக விழிப்புணர்வு மற்றும் நகர சுத்தம் செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காம எசல மகோற்சவத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தின் கீழ் பிரதேசபை வளாகத்தில் நேற்று சமூக விழிப்புணர்வு மற்றும் நகர சுத்தம் செய்யும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் கதிர்காம பிரதேசபை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியதோடு இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர் தசுன் விஜயசேகர தெளிவுபடுத்தியிருந்தார். பயணிகள், வர்த்தக சமூகம் மற்றும் பக்தர்கள் உட்பட நாடு முழுவதிலும் இருந்து வந்த அனைத்து மக்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் எஸ்எல மகோற்சவத்தின் கடைசி நாளான ஜூலை 10ஆம் தேதி வரை கதிர்காமம், செல்ல கதிர்காமம் மற்றும் வெடிகிரிகந்த ஆகிய இடங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளன. மொன்றாகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் விஜயவீர, கதிர்காமம் பிரதேசபை தலைவர் தர்மமால ஹேரத், கிளீன் ஸ்ரீலங்கா செயலக பணிப்பாளர் அஞ்சுல பிரேமரட்ன, பாடசாலை மாணவர்கள், தொண்டு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கதிர்காமம் சுற்றுச்சூழல் இளைஞர் சங்க இளைஞர் யுவதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக குறிப்பிட்ட மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் என சுட்டிக்காட்டினார். காணாமல் போன தொடர்பான பிரச்சினை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை எனவும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நிறைவேறும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கிறது என உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசியல் கலாச்சாரம் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செயற்பட தவறியுள்ளதால் காணாமல் போனவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே தற்போதைய நிலைமையில் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சவால்களை நன்கு புரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக உறுதி பூண்டுள்ளதாகவும்
சர்வதேச அளவில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் இந்த உண்மையான நிலைமையை உலகிற்கு கொண்டு செல்வதன் மூலம் சர்வதேச அளவில் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவு அவசியம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச், மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் பிரிவு பிரதானி ரோரி மங்ஹோவன், மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலக அதிகாரி ஏலன் சேன், ஐக்கிய நாடுகள் அலுவலக சிரேஷ்ட மனித உரிமைகள் ஆலோசகர் லைலா நசர் அலி, அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அதிகாரி அசாம் பாக்கிர் மார்க்கர் மற்றும் ஊடகம் மற்றும் தகவல் அதிகாரி அந்தனி ஹெட்லி ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கை அரசின் சார்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹசன் நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமிகி ஆகியோர் பங்கேற்றனர். அரசாங்கத்தின் நீதிக்கான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்க தயார் என மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாம் தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் இலங்கை விஜயம் தொடர்பான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். A genuine openness to address complex issues. Here in Colombo, I also met the Chief Justice, the Attorney General, Senior Security Official, the National Human Rights Commission, the OMP, the Office of Reparations, Office of National Unity and Reconciliation. So really a wide range. ஜனாதிபதி, பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல அரசியல் தரப்பினருடன் சந்திப்பை கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தேன். சட்டம் அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தேன். அதேபோன்று மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த வருகைக்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சமீபத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட செம்மணி புதைக்குழிக்கு நேற்று சென்றிருந்தேன். அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக உண்மை மற்றும் நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டு உள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தரப்பினரின் உறவுகளையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றது. உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. நீதிமன்றம், போலீஸ் மற்றும் சுதந்திர ஆணைக்குழு சபைகளில் நடுநிலையாக செயற்படுவது, காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை வலுப்படுத்துவது மற்றும் அதன் நடவடிக்கைகளை தொடரச் செய்தல் அரசாங்கத்தின் கடப்பாடாகும். அரசாங்கம் முக்கிய பல விசாரணைகளை மீள ஆரம்பித்துள்ளது. அது வரவேற்கத்தக்க விடயமாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதேபோன்று நீண்ட காலமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் இரத்து செய்யப்பட வேண்டியது அவசியமான விடயமாகும். கடந்த தேர்தலில் 9.8% பெண்களின் பங்களிப்பு காணப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க விடயமாகும். கடந்த தேர்தல்களை பார்க்கிலும் இது அதிகரித்த தொகையாக பதிவாகியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் ஆண்களை பார்க்கிலும் 27% குறைந்த அளவு வருமானத்தையே அதே துறைகளில் பெறுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். அதேபோன்று முஸ்லிம் விவாகரத்து சட்டமூலத்தில் சர்வதேச மனித உரிமைகள் சட்ட நியதிகளுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும். 2022 இலங்கை பொருளாதார வங்குரோத்து நிலையை அடையும் நிலை ஏற்பட்டது. அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க நாம் தயாராக உள்ளோம். And I look forward to a constructive engagement with the government. Indeed, Sri Lanka can become an example of peaceful coexistence, of understanding the other, of யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணி நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று பணிகள் ஆரம்பமாகும் போது சிறு குழந்தை ஒன்றின் மண்டையோட்டு தொகுதி உட்பட 3 மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் மாவட்ட விலை நிர்ணய குழுவின் 2வது கூட்டம் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான மாவட்ட விலை நிர்ணய குழுவின் 2வது கூட்டம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில்
பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைப்பட்டியல் தொடர்பில் ஆராயப்பட்டது. தொழிலாளர் கூலி மற்றும் வாகன வாடகை, கட்டட மூலப்பொருட்கள் தொடர்பான விலை நிர்ணயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட பொறியியலாளர், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச கணக்காளர்கள், நிர்வாக உத்தியோகஸ்தர்கள், துறைசார் திணைக்களங்களின் உத்தியோகஸ்தர்கள், தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள், பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வவுனியா மத்தியஸ்த சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தவிசாளர், உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வவுனியா மத்தியஸ்த சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தவிசாளர், உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மத்தியஸ்த சபை பயிற்றுவிப்பாளர் செல்லத்துறை விமலராஜ் தலைமையில் நேற்று வவுனியா பிரதேச கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வவுனியா பிரதேச செயலாளர் இன பிரதாபரன் பங்கேற்று புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மத்தியஸ்தர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். புதிய தவிசாளராக திருமதி நந்தகுமார் சசிகலா நியமிக்கப்பட்டார். இதன்போது மத்தியஸ்த சபை தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் உட்பட 16 பேருக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கடந்த மத்தியஸ்த சபை உறுப்பினர்கள், புதிதாக நியமனம் பெற்ற தவிசாளர், உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், மத்தியஸ்த சபை மாவட்ட பயிற்சி உத்தியோகஸ்தர் மற்றும் மாவட்ட செயலக பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் கிணற்றில் விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியில் நேற்று மாலை கிணற்றில் விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். அச்சுவேலி தோப்பு பகுதியில் பேரனுடன் தோட்டத்துக்கு நீர் இறைப்பதற்கு சென்ற வேளை பேரன் நீரை இறைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வளர்ப்பு மீன் பிடிப்பதற்காக வாளியை கயிற்றுடன் கிணற்றில் இறக்கிய போது கால் தடுமாறிய நிலையில் சிறுவன் கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளான். கிணற்றில் அதிகளவு நீர் காணப்பட்டமையால் சிறுவன் உயிரிழந்துள்ளான். தோப்பு பகுதியைச் சேர்ந்த 10 வயதான பிரதீபன் தர்ஷன் எனும் சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். துப்பாக்கிச்சூட்டு காயத்துக்குள்ளான யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கலாபாவி தேசிய பூங்காவில் வலது காலில் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் காணப்பட்ட யானை ஒன்றை வனவளத்துறை அதிகாரிகள் அவதானித்துள்ளனர். அதனை அடுத்து துப்பாக்கி சூட்டு காயத்துக்குள்ளான யானைக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கையில் வனவிலங்கு கால்நடை வைத்தியர்கள் குழு மற்றும் வனவளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். அதேவேளை குறித்த யானை தொடர்பிலான கண்காணிப்பு நடவடிக்கையில் நேற்று முன்தினம் காலையில் இருந்து ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் பாத யாத்திரை இடம்பெற்றது. போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் நேற்றாகும். அதனை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் கீழ் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட 2025 போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்திற்கான விசேட நிகழ்வுகள் நேற்று முற்பகல் 10 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பெருந்திரளானவர்களின் பங்களிப்புடன் பாத யாத்திரை உட்பட போதைப்பொருள் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நிகழ்வு இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மடுதிருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனின் ஏற்பாட்டில் மன்னார் மறை மாவட்ட ஆயர்
அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாஷ மாண்டகை தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மடத்திருத்தல பரிபாலகர் பெப்பி சோசை அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநேசன் அடிகளார் ஆகியோர் பங்கேற்றனர். சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பில் உரிய தரப்புடன் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 23ஆம் தேதி மடு அன்னையின் ஆடிமாத திருவிழா ஆரம்பமானது. தொடர்ந்து நவநாள் திருப்பலி தமிழ், சிங்கள மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உள்ளனர். அதற்கமைய திருவிழாவில் பங்கேற்கும் மக்களுக்கான சகல விதமான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், போலீசார், கடற்படை மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.